ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் அவர்கள் கடந்த 8/7/2026 அன்னைக்கு நலம் ஏஐ அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் சேட்பாட் வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஸோ இதனால பொதுமக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பயனுள்ள அப்டேட் வந்து இந்த ஒரு வாட்ஸ்அப் சேட் மூலமா வந்து கிடைக்குது. குறிப்பா சுகாதார சேவைகள் எல்லாமே கிடைக்கும். அதாவது அரசு பொது மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய சுகாதார சேவைகள் எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மூலமாகவே வந்து பெற முடியும். அங்க போயிட்டு அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ண தேவையில்ல அப்படிங்கிறதுனால, இந்த நலம் ஏஐ அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேட்பாட் வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. இதன் மூலமா எந்த மாரியான சேவைகள்லாம் இருக்கு? இது எப்படி வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுது? ஏன்னா புதுசா கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அ அதாவது நீங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறீங்க அப்படின்னா, முன்கூட்டியே ஓபி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஓபி கார்டும் நீங்க இதில ஜெனரேட் பண்ணிக்கலாம். அவுட் பேஷண்ட் கார்டும் வந்து நீங்க இதில ஜெனரேட் பண்ணிக்க முடியுது வாட்ஸ்அப் மூலமாக. ரொம்ப சுலபமா உங்களுடைய மொபைல் ஓடிபி பயன்படுத்தி ஜெனரேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம, நீங்க என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தீங்க, அதுக்கான அந்த மெடிக்கல் சீட்டு, மருத்துவ சீட்டு மொதற்கொண்டு நீங்க WhatsAppல பார்த்துக்கலாம். முன்பதிவு வந்து பண்ணிக்கலாம். இது போன்ற பல அ ஒரு ஆப்ஷன்ஸ் கொண்டதா இருக்குது இந்த WhatsApp சேட்பாட். ஸோ இத அக்சஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு உங்க மொபைல்ல இந்த நம்பர் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. 9619222999 அப்படிங்கிற நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் நான் ஸ்க்ரீன்ல காமிக்க முடியாது. பட் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்துருக்கேன். அந்த நம்பர உங்களுடைய ஃபோன்ல சேவ் பண்ணி வச்சுட்டு, ஜஸ்ட் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க என்ன பேர்ல வேணா சேவ் பண்ணிக்கோங்க. நலம் ஏஐ அப்படின்னு சேவ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணீங்கன்னா, இங்க பாருங்க கீழ நலம் ஏஐ அப்படின்னு வந்துருச்சு. ஸோ டிஃபால்ட்டா வரக்கூடியது நலம் ஏஐ அப்படின்னு வந்துருச்சு. இது மூலமா மொத்தம் 22 மாவட்டங்கள்ல முதற்கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முன்பதிவு செய்யக்கூடிய வசதி வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. அ இந்த திறப்பு விழா முன்னிட்டு சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு மட்டும் ஃபர்ஸ்ட்டு முன்பதிவுக்கான அந்த ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. அடுத்து 22 மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு வரும். அதுக்கப்புறம் மீதி 2வது ஃபேஸ்ல வந்து மீதி இருக்கக்கூடிய 16 மாவட்டங்களுக்கான அந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. இப்போ இந்த சேட் பாட்ல எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இதில ஹாய் அப்படின்னு டைப் பண்ணி சென்ட் குடுங்க. அது கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக் ரிப்ளை மெசேஜ் வரும். ஓகே. இங்க பாருங்க. நலம் ஏஐக்கு மீண்டும் வரவேற்கிறோம். நான் ஏற்கனவே வந்ததுனால அதில மீண்டும் வரவேற்கிறோம் அப்படின்னு வந்திருக்குது. இல்லன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே லாங்குவேஜ் செலக்ட் பண்ற அந்த ஆப்ஷன் வரும். உங்களுக்கு தமிழ் வேணுமா, இங்கிலீஷ் வேணுமான்னு கேட்கும். உங்களுக்கு எந்த லாங்குவேஜோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து இந்த மாரி தான் வரும். உள்நுழைய பிற சேவைகள் அப்படின்னு இருக்குது. இப்ப இதில உள்நுழைய அப்படிங்கிற ஆப்ஷன நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. பிற சேவைகள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா, டைரக்ட்டா உங்க மொபைல் லொகேஷன் ஆன் பண்ண சொல்லிட்டு, உங்க லொகேஷன் பக்கத்தில என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படிங்கிறத காமிக்கும். இப்ப உள்நுழைய அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோன்னே, உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் சென்ட் குடுத்துருங்க. சென்ட் குடுத்தோன்னே, அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்க என்டர் பண்ற மாரி இருக்கும். மெசேஜ்ல தான் வரும் ஓடிபி. அது குடுத்துட்டு மறுபடியும் சென்ட் குடுத்துருங்க. இது குடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா லாகின் ஆயிரும். அதாவது மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் முடிஞ்சோனே லாகின் ஆயிருச்சு. அடுத்தபடியா சேவைகள் அப்படின்னு இருக்குது. இந்த சேவைகள் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே, இதுல மொத்தம் 10 சேவைகள் வந்து இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, பதிவு. புதிய நோயாளியை பதிவு செய்க அப்படின்னு இருக்குது. நீங்க வந்து அ உங்களுடைய அந்த அ டீட்டெயில்ஸ்லாம் குடுத்து, நீங்க அதில ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அடுத்து இந்த மருந்து சீட்டு, பரிசோதனை அறிக்கை, அதே மாரி சுகாதார அடையாள அட்டைய வந்து நீங்க பதிவு பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜெனரேட் ஆயிரும். அத நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஓபி ஷீட் தான். அதுக்கப்புறம் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதா இருக்கட்டும், முன்பதிவு. ஸோ இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்க பதிவு பண்ணிறணும். இந்த பதிவு, புதிய நோயாளியை பதிவு செய்க அப்படிங்கிற ஆப்ஷன செலக்ட் பண்ணிருங்க. இத செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் சென்ட் அப்படிங்கிறத குடுக்கணும். அது குடுத்தோனே, இங்க பாருங்க பதிவு செய்க அப்படின்னு வருது. இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணுங்க. ஒரே மொபைல் நம்பரு ஒரே WhatsAppல வந்து எத்தன பேருக்கு வேணாலும் நீங்க பதிவு பண்ணலாம். இதில போயிட்டு உங்களுடைய மாவட்டம். உங்களுடைய மாவட்டம் எதுவோ அந்த மாவட்டத்த செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா அடுத்து அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். அடுத்ததா மருத்துவமனை. எந்த மருத்துவமனை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க மாவட்டம் செலக்ட் பண்ண உடனே, அந்த மாவட்டத்தில இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் எல்லாமே வரும். ஸோ எந்த மருத்துவமனை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு, அடுத்து அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பெயரு, வயது, பாலினம். இது மட்டும் தான் கேட்கும். ஆதார் கார்டு இந்த மாரி டீட்டெயில்ஸ்லாம் எதுவுமே கேட்காது. ஒன்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் நீங்க குடுத்ததுக்கு அப்புறமா சக்சஸ்ஃபுல்லா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிட்டு, இப்போ பதிவு வெற்றிகரமானது அப்படின்னு வந்துருச்சு. அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த நோயாளியினுடைய பெயரு, மருத்துவமனை, அப்புறம் ஒரு பின் நம்பர் வந்து காமிக்கும். இப்ப அடுத்தபடியா கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஓபி கார்டு அப்படின்னு போட்டு அந்த பின் நம்பர் குடுத்துருப்பாங்க. அந்த ஓபி கார்ட நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணத ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கும்.
ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்க அந்த ஹாஸ்பிட்டல் போம்போது, இந்த அட்டைய மட்டும் காமிச்சாவே போதும். நீங்க பிசிக்கலா வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத அவசியம் கிடையாது. இந்த பின் நம்பர் குடுத்தீங்கன்னாவே போதும். ஒன்ஸ் உங்களுக்கு ஓபி கார்டு வந்துருச்சு அப்படின்னா, அகைன் இந்த சேவைகள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. பதிவு வந்து எத்தன பேருக்கு வேணாலும் நீங்க பதிவு பண்ணிக்கலாம். அத கிளிக் பண்ணி, அடுத்தபடியா மருந்து சீட்டு அப்படிங்கிற 2வது ஆப்ஷன் இருக்குது. ஸோ, இப்போ நீங்க இந்த ஓபி கார்டு யூஸ் பண்ணி அ ஹாஸ்பிட்டல்ல வந்து ஏதாவது மெடிக்கல் சீட் வாங்கியிருக்கீங்க. அதாவது மருந்து சீட்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதில உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஏன்னா பின் நம்பர் வந்து போடுவாங்க. அந்த பின் நம்பர் போடும்போது, உங்களுக்கு என்னென்ன மெடிசின்ஸ்லாம் வந்து குடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். இந்த மருந்து சீட்டு அப்படிங்கிற ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணணும். அத கிளிக் பண்ணதும், அடுத்தபடியா அங்க பாருங்க நோயாளியின் பெயர் வந்து கேட்குது. உங்களுடைய பெயர் வந்து செலக்ட் பண்ணிட்டு அதாவது எத்தன பேர் வேணாலும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எந்த நோயாளியினுடைய மருத்துவ சீட் பார்க்கணுமோ, அவங்களுடைய பெயர் செலக்ட் பண்ணிட்டு, அடுத்து அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணணும். அடுத்துங்கிறத கிளிக் பண்ணோனே, இப்போ மருத்துவமனையினுடைய பெயர் வந்து கேட்குது. நம்ப எந்த மருத்துவமனை வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது குடுத்தீங்களோ, அந்த மருத்துவமனையினுடைய பெயர் செலக்ட் பண்ணிட்டு, அடுத்து அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். அத கிளிக் பண்ணதும் ஏதாவது வந்து மருந்து சீட்டு நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் காமிக்கும். அந்த மருந்து சீட்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா, அடுத்த ஆப்ஷன்குள்ள போகும். இப்போ நான் எதுவுமே வாங்கல. அதனால நோ பிரிஸ்கிரிப்ஷன் பவுண்ட் அப்படின்னு வருது. ஏதாவது வாங்குனீங்கன்னா, அந்த மருந்து சீட்டு இங்க வந்துரும். அத கிளிக் பண்ணிட்டு, அடுத்து பதிவிறக்கம் அப்படின்னு இருக்கு இல்லையா? கீழ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க மருந்து சீட்ட வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம, இங்க பாருங்க அடுத்த ஒரு ஆப்ஷனு சேவைகள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா, பரிசோதனை அறிக்கை. இப்போ டெஸ்ட்லாம் எடுக்குறாங்க இல்லையா? அதனுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கணும்னாலும், இந்த பரிசோதனை அறிக்கை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மூலமா பார்க்கலாம். சுகாதார அடையாள அட்டை நீங்க மறுபடியும் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணுங்க. நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சது டெலிட் ஆயிருச்சு அப்படின்னா, இந்த சுகாதார அடையாள அட்டை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ண உடனே இங்க பாருங்க, சுகாதார அடையாள அட்டை அப்படின்னு கீழ வந்துருச்சு. அந்த ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ண உடனே அகைன் நோயாளியினுடைய பெயர் கேட்கும். அவங்களுடைய பெயர் செலக்ட் பண்ணிட்டு, அடுத்து அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. அப்புறம் மருத்துவமனையினுடைய பெயரு, எதா இருந்தாலும் இந்த டீட்டெயில்ஸ் வந்து குடுக்கணும். குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கார்டு ஆட்டோமேட்டிக்கா கீழ வந்துரும். அத நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதா வந்துருச்சு இல்லைங்களா? இத கிளிக் பண்ணி மறுபடியும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்த ஆப்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷனுமே ப்ராப்பரா தான் ஒர்க் ஆகுது. இப்ப முன்பதிவு முக்கியமா வந்து நம்ம போயிட்டு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு தான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது இல்லைங்களா? ஸோ அதனால இந்த முன்பதிவு அப்படிங்கிற ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது தற்போதைக்கு ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மட்டும் ஜெனரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் இருக்குது. கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன மாரி முதல் கட்டமாக 22 மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல வரும். அதுக்கப்புறமா 2வது பேஸா மீதி இருக்கக்கூடிய 16 மாவட்டங்கள்ல இருக்கக்கூடியது வந்துரும். ஸோ முன்பதிவு பண்றதுக்கு ஜஸ்ட் இந்த முன்பதிவு அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு, சென்ட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து குடுக்கணும். ஓகே. இப்ப அவங்களே சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு ராஜீவ்காந்தி கவர்ன்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்க இந்த ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல பதிவு பண்ணணும் அப்படின்னா, அந்த முன்பதிவு செய்க அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணணும். எப்படி டைம் ஸ்லாட்ல எப்படி காமிக்குது அப்படின்னு பாருங்க. நோயாளியினுடைய பெயர் வந்து செலக்ட் பண்ணிறணும். அடுத்து கிளிக் பண்ணலாம். அடுத்தபடியா துறை. இதுல இப்போதைக்கு காமிக்கிறது ரெஸ்பிரேட்டரி மெடிசின் யூனிட் 1 வந்து காமிக்குது. அடுத்து அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இத குடுத்த உடனே எந்த டேட்ல நீங்க பார்க்கணும் தேதி. தேதி கிளிக் பண்ணோனே அடுத்த 1 வாரத்துக்கான 5 நாளைக்கான டீட்டெயில்ஸ் எத்தன சீட் வந்து காலியா இருக்குது அப்படின்னு காமிக்குது. அதான் நான் 13ஆம் தேதி பார்க்கும்போது 11 சீட் இருந்துச்சு. இப்ப 6 சீட்டா மாறிருச்சு. ஸோ எல்லாருமே இது மூலமா வந்து புக் பண்றாங்க. பிளஸ் அங்கேயும் வந்து புக் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த டேட் கம்ஃபர்டபுளோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். இப்ப நான் 13ஆம் தேதி வந்து செலக்ட் பண்றேன் அப்படின்னா, அடுத்து அப்படிங்கிறத வந்து நான் கிளிக் பண்றேன். நேர இடைவெளி. எந்த டைம்லேருந்து எந்த டைம்க்குள்ள நீங்க பார்க்குறீங்க. அதாவது 8 டூ 9ல வந்து ஒரு இடம் இருக்குது. 11 மணிலேருந்து 12 மணிலேருந்து 4 இடம் இருக்குது. ஸோ இந்த மாரி இதில கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆயிரும். ஸோ வீட்ல இருந்தபடியே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அந்த டைம் ஸ்லாட்ல போயிட்டு நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இது சூப்பரான ஒரு ஆப்ஷனா வந்து இருக்குது. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு கீழ ஒரு 4, 5 ஆப்ஷன் இருக்குது. இந்த சேவைகள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா, நீங்க எப்பப்பலாம் வந்து முன்பதிவு பண்ணியிருக்கீங்க? என்னது முன்பதிவுகள் அப்படிங்கிறதுல போய் பார்க்கலாம். பிற சேவைகள் அருகில் உள்ள மருத்துவமனைகள்லாம் என்னென்ன? அப்புறம் வெளியேறு அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வெளிய வந்துரும். லாக் அவுட் ஆயிரும். அப்புறம் லாங்குவேஜ் மாத்துறதுக்கு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி, லாங்குவேஜ் வந்து மாத்திக்கலாம். ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, எல்லா ஆப்ஷனுமே அதில கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சிம்பிளா வந்து இருக்குது. அதனால நீங்க இத யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த தகவல் முடிஞ்ச வரைக்கும் நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.